கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 19ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக, தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நான் விசேஷமாக உங்களுக்கு நான் வசனத்தை பேசும்படியாக எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால், இது எருசலேம் பட்டணம், ஒலிவமலையின் ஒரு பகுதியில் இங்கு நின்று எருசலேமின் முழு எருசலேமும் தெரியத்தக்கதான ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். கர்த்தர் மகிமை அடைவாராக, கர்த்தர் உயர்ந்திருப்பாராக. இந்த நாள் நாம் தியானிக்கும் வசனம் சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவே மகிமையாக வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கு? தேவ ஜனத்திற்கு அவர் அக்கினி மதிலாக இருப்பாராம். அக்கினி மதிலாக இருந்து அதனோடு கூட அவர்கள் நடுவிலே மகிமையாக வாசம் பண்ணுவேன் என்றும் சொல்லுகின்றார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு! சிருஷ்டி கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர், எல்லாவற்றையும் ஆளுகின்றவர். அவர் சொல்லுகிறார், நானே அக்கினி மதிலாக வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நமக்கு என்ன பயம், நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன வேதனை? யோசித்து பாருங்க. அவரே நம்ம சூழ அக்கினி மதிலாக இருப்பாராம். அதனோடு கூட அவர் மகிமையாக மத்தியிலே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். நம் மத்தியிலே, நம் வீட்டிலே, நம் குடும்பத்திலே, சபை நடுவிலே, நம்முடைய ஸ்தலத்திலே அவர் மத்தியிலே மகிமையாய் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை உங்கள் குடும்பத்திற்கு காணப்படுகின்றதா? அல்லது ஒரு மாந்திரீக பில்லி சூனிய ஏவல்கள் நிமித்தமாக பல எப்பொழுது பார்த்தாலும் ஒரு திகிலோடே கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? அல்லது இரவு நேரத்தில் தூக்கம் வரலை, எப்பொழுதுமே பயந்திருக்கிற சூழ்நிலை என்று சொல்கிறீங்களா? அநேகர் சொல்லுவாங்க, இரவு நேரத்தில் நாங்கள் பயத்தோடு இருக்கும் பொழுது, மாந்திரீக பிரச்சனையினால், பிசாசின் கிரியைகளினால் பயந்துட்டு இருக்கும்போது இரவெல்லாம் நாங்கள் ஆசீர்வாத டிவியை ஒலிக்க விட்டுருவோம் வீட்டில். அப்போது நாங்கள் சமாதானமாக அப்படி தூங்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போது இப்படி ஒரு பயந்த சூழ்நிலையில் நீங்கள் போயிட்டுருக்கீங்களா? ஆனால் இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரே உங்கள் மத்தியிலே நடுவிலே மகிமையாய் வாசம் பண்ணுவார். அவர் மகிமையாக வந்துட்டால் உங்களுக்கு விரோதமாக வருகின்ற எல்லா ஆயுதங்களும் ஒன்று கூட வாய்க்காமல் போகும். எல்லாம் டீஆக்டிவேட் ஆயிரும். எல்லா ஆயுதங்களையும் நிர்மூலமாக்கி போட்டு விடுவார். அவர் அக்கினி மதிலாக இருப்பார். அவர் அக்கினி மதிலாக நம்ம சூழ வந்துட்டார்னா எந்த கிருமி, வியாதி கிருமியும் சரி, எந்த பொல்லாத பிசாசின் அக்கினியாஸ்திரமும் சரி, எந்த மனுஷர்களுடைய வேண்டாத பொறாமை எரிச்சல்களும் சரி, எதுவுமே அந்த அக்கினி மதிலை தாண்டி நம்மை தொடவே முடியாது. பார்த்தீங்களா? அப்போ இன்னைக்குலேருந்து எப்படி ஜெபம் பண்ண போகிறீங்க? ஆண்டவரே, எங்களை சூழ நீரே அக்கினி மதிலாக இருப்பீராக, மகிமையாக நீரே எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவீராக என்று ஜெபம் பண்ணுங்கள். நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ நாங்கள் இன்று தியானித்த வசனத்தின்படி நீரே எங்களை சூழ அக்கினி மதிலாய் இருப்பீராக. தேவ பிள்ளைகளை சூழ, அவர்களுடைய குடும்பங்களை சூழ நீர் அக்கினி மதிலாய் இருப்பீராக. ஆண்டவரே, திகிலுக்கும் பயத்துக்கும் நீர் உடைய பிள்ளைகளை தூரப்படுத்துவீராக. கர்த்தாவே, மகிமையாக எங்கள் நடுவிலே நீர் வாசம் பண்ணி மகிமையான காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.